கருப்பி எனது முதலாவது நாவல். எழுதுவார எல்லார மனசுக்குள்ளேயும் ஒரு கதை ஒன்று இருக்கும். அது காதல் கதையாகவோ, காயப்பட்ட கண்ணீர் துளிகள கதையாகவோ, ஏதாவது கனவாகவோ இருக்கும். அப்படி ஏன மனசுக்குள்ளே இத்தனை நாள் இருந்த ஒரு கதை தான் கருப்பி. கருப்பி உண்மையான கதையா இல்லாட்டி கற்பனையான நாவலான்னு கேட்டால் விட எனக்கு மிச்சம் உறுதியாக சொல்லலும். 95% உண்மையான கதை மட்டும்தான். ஆனால் கருப்பின்னு சொல்கிறது ஒரு சிறுமி இல்லை, 3 தோழிகளோட கதை தான் எழுதியிருக்கேன். முதலாவது வீடு வீடாக போய் ஹதியா வாங்குகிற ஒரு பெண்ற மகளோட கதை. ரெண்டாவது பற்கள் கொஞ்சம் வித்தியாசமாக, கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுக்காக மட்டுமே அவட மேலே எந்த தவறும் இல்லாத நேரத்திலையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு அடிக்கு மேல் அடி வைக்கப்பட்ட ஒரு பெண். மூணாவது ஒரு குட்டி சிறுமி உண்டு, நம்மளோட பக்கத்து வீட்டில் இருப்பாள். எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு மாங்காவை பிடித்து கடிச்சு கொண்டு, இல்லாட்டி சீனியையும் உப்பையும் மாறி மாறி நக்கி கொண்டு, இல்லாட்டி ரோட்டில் போகிற நாயெல்லாம் அடித்து விரட்டி கொண்டு பொல்லாத குறும்புத்தனம் பண்ணிட்டு இருப்பா. இந்த 3 பெண்களையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் கருப்பி. இந்த கதையில் இதுக்கு மேல் அதிகமாக சில விஷயங்களை நீங்கள் கண்டுகொள்ளலாம். கட்டாயமாக அந்த கதை உங்களோட கையை பிடித்து காளியந்திரமாக மாறி உங்களோட கடந்த காலத்துக்கு உங்களுக்கு அழைத்து செல்லும். பாடசாலை காலம், ஓத பள்ளிக்கூடம், அதில் கையில் புறம்போட முறைச்சி கொண்டிருந்த ஒரு மௌலவி, அதே மாதிரி உங்களோட பாடசாலை காலங்களில் நண்பர்களுக்கு இடைப்பட்ட சின்ன சின்ன காதல் கதைகள், இப்படி உங்களோட டைரி நீங்களே படிக்கிற மாதிரி கட்டாயம் கொண்டு போகும். தொடர்ந்து நாவல்கள் எழுதியலுமா இல்லாட்டி வாண்டாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கேன். அதுக்கு உங்களோட ஆரோக்கியமான விமர்சனங்கள் எனக்கு மிச்சம் பெரிய உதவியாக இருக்கும். நூலை வாசிச்சுட்டு உங்களோட விமர்சனங்களை சொல்லுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்.